கேரம் டோர்னமெண்ட் நடத்த மாட்டாங்க சார். நடத்தின இஷ்யூ ஆயிடும் சார். என்ன இஷ்யூ ஆகும்? சிவா மிஸ் ஆகக்கூடாதுரா. நம்மளாவது நம்ம பீரியட்ல இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இந்த ஜெயிலில் சுத்தம் பண்ணோன்ற பெருமையோட போயிட்டே இருக்கலாம்யா. சொல்கிறாருண்ணே உங்களால் ஒருத்தவங்க பிளாக்ல இருக்காங்க. என்ன சொல்கிறேன்? நம்ம மேட்டர்லாம் வந்து அவங்க பின்னாச்சு தான். நம்ம பிளாக் யாராக இருக்கிறாங்க? ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வச்சவங்க எல்லாம் சாமான் போட்டு ரெண்டாங்க. என்னடா சொல்கிறேன்? நீங்கள் ஒரு வெளியே வரதை பார்த்தீங்கன்னா ஐடியா அறுநூறு பீட்டை போய் விட்டானா அவனுக்கு வெளியே சாமா பொண்ணு செடி அணிக்கிறாங்கண்ணா. நீங்கள் என்ன சும்மா நிற்க போகிறீங்க? குரல் போட்டு தானே வரீங்க. ஏன்னா அங்கே சிக்கமான நேரத்தில் அவங்ககிட்ட போட்டுக்கிட்டு ஆயிட்டீங்கண்ணா. நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட்டில் நம்மள ஆடலைன்னா எப்படா? எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறது? வந்து ஆட சொல்லு, இல்லைனா மற்ற வாக்கு ஒரு குத்துட்டு போக சொல்லு. வருவாரு. என்ன ஆட்ட போறாரு இப்போ? தோக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளோ அவசரம்? ஏய் செஞ்சிடலாம், ஆச்சு அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்றேன். இப்போ கூட்டு வர அவரை. இதில் என்ன போடுங்க, நாங்கள் கூட இருக்கோம். வரவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கங்க. நேரம் சரியில்லை, வேணா உள்ள போலாம். ஒன்றும் இல்லைடா, போகலாம். நோ சும்மா அதே சொல்லுங்கண்ணா. கையில் நகம் பெற்றுனுக்குதுல்ல, எப்படி ஆடுவா? Third and final call for Sendil. ஏய் உத்ரா பா ரெப்ரி அண்ணா வாகவர் குதிராரு அடி சொல்லு. Sendil gets walkover. கையில் Match won by Siva. என்னடா வாங்க ஒரு குத்துட்டானுங்கண்ணா. அவன் இன்னைக்கு உயிரோட தூணுன்னு இருந்துக்குது போல இது. இனிமேத்த வேடிக்கை பார்த்து என்ன போகுது? இதோட ஈஸியாக அவன் கிடைக்கவே மாட்டான். அத்தா இன்னைக்கு வந்திருந்தானா முடிச்சு விட்டு போயிட்டு வந்துடலாம். இந்த ஸ்கெட்ச்லேயே வேற ஒருத்தன் அச்சுன்னா நினச்சிருந்தேன். அவன் மிஸ் ஆனது தான் காண்டாகுது. பொருள் போட்டு நிற்கிற நம்ம பிள்ளைங்களாம் வர சொல்லு. அவனுங்கெல்லாம் அங்கே இருக்க சொல்லு. ஏதோ உள் மனசை சொல்லுது செந்தில் இன்னைக்கு ரூட் எடுத்துடலான்னு. அவன் வாழ்கிறது இன்னைக்கு தான் கடைசியாக இருக்கும். First quarter final won by Anbe. மைக் 1 to மைக் 3. மைக் 3 கமெண்ட். மைக் 3 ரிசீவ் பண்ணீங்க. வணக்கங்கயா. 7th பிளாக் செந்தில் வெளிய வரானா பாரு. ரிசீவ்டுங்கயா. Final match 7th black Anbe, 11th black Siva. இல்லைண்ணா அண்ணன் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா அவர் முன்னாடி வச்சு அச்சாதான் நம்ம பிளாக்கும் ஒரு இதாக இருக்கும்ல. இப்போ போய் அவருக்கு அடிபட்டுச்சு. ஏய் அந்த ஆளே தோத்துறோன்னு இருந்தால் வாகர் குத்துட்டு வாங்கினான். அவன் மூஞ்ச பார்த்தா நீ ஜெயிச்சிருக்கா? தொழுக்கு வச்சிரும் உனக்கு. நோ சொல்லுவேன் அவனுக்கு. அண்ணன் தான் கழிச்சிருடா நீ. கன்ஃபார்மாக நான் எட்டுன்னு வரா. வேலு வருவான்னு சொன்னல. ஏய் இங்கே எவ்வளோ சிக்கன் இருக்குது. இப்போ அவர் இட்டு வர ரொம்ப மொக்க பண்ணுறான் அவன். அதுதான் நான் போய் சொன்னேன். கரு மைக் 3 to மைக் 1ங்கயா. ஐயா அந்த கன்சர்ட் பெர்சனல் வந்துட்டாங்கயா. மைக் 1 to மைக் 3. அங்கே மேட்ச் நடக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் சொன்ன அந்த இன்னொரு வேலைக்கு ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள்.
விட்டாங்கண்ணா. பார்த்துண்டா எதுக்குண்ணா இங்கே இருந்துன்னு? என்ன பண்ண சொல்கிறேன்? அவனுக்கு கட்டுறதை பார்த்து நம்ம காலியாக போய்ட்டு வெளியே போய் கனமாக வார்த்தை ஓட்டுறதுக்கா? சிவா Mic 1 to mic 3 and all mics. Match நடக்கிற இடத்துக்கு total strength forward பண்ணுங்க. என்னண்ணா தம்பி அவன் குத்துந்த பாத்திரம் அவன் விட்டா சிக்கணும் நம்ம பையனா டேய் போற டேய் இங்க நிக்காத போ தம்பி நான் அவங்கள சமாதானம் போடான்றல நீ போடா நீ போய் வேலை எனக்கு என்னாச்சுன்னு பாருண்ணா. ஏய் உனக்காக செந்தில் நான் எவ்வளோ பண்ணிக்கிறாரு இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா. துரோகம் இல்லடா விசுவாசம். என் விசுவாசம் குணாகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல் வார்டு. குமார் டாக்டர் என்னன்னோ சொல்றாங்கடா, எனக்கு பயமாகுதுடா. மாமா கை கால் வராதுன்னு சொல்றாங்க. நான் எப்படிடா யாமலே எப்படி பார்க்கறது? This is a complicated case. Thoracic spine and brain injury. குத்துன இம்பாக்ட்ல கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கு. அதனால பிரெயினில் ஒரு சின்ன கிளாட் வந்திருக்கு. இதில் ரெக்கவரி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மெடிக்கேஷன்ஸோடு சேர்த்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. தம்பி மாமா இப்படி பண்ணால் யாராக இருந்தாலும் நீ சாவடிக்கணும்டா. வேலை நான் ஏறி எடுத்தேன், அவன் இல்லை. சிவா மேலே அண்ணன் ஊண்டாரு, அவனும் இல்லை. துரோகத்தில் முத்திட்டானுங்கண்ணா. அண்ணா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருண்ணா. ஏய் பண்ணிட்டானுங்கண்ணா. அன்பே உங்களை அவனுக்கு படுகைடா. என் உயிரை காப்பாற்றி உண்மையை சொல்லடா. தப்பு பண்ணிட்டடா. செந்திலடா எவ்வளோ நல்லவர் தெரியுமா?